அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, மின் வாரியத்தில் 63,000 காலிப்பணியிடங்கள் நிரப்ப வலியுறுத்தி CIT மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகியுள்ளது. அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின் வாரியத்தில் 63,000 காலிப்பணியிடங்கள். இந்த பேப்பர் கட்டிங் தினமலர், அதாவது நேற்று 13 ஆகஸ்ட் 13 நேற்று பக்கம் 6வது பக்கத்தில் வந்துள்ளது. அதாவது கடலூரில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக 18வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பதவியேற்றனர். இதில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் மற்றும் பார்க்கலாம். மின்துறையை தனியார் மயம் கொண்டு வர கூடாது எனவும், அதேபோல் சட்டத்திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்டில் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் உரிமை பாதுகாக்கவும், தரமான மின்சாரம் மற்றும் தடையில்லா மின்சாரம் மக்களுக்கு வாங்கும் விலையில் மின்சாரம் என்ற உரிய எண்ணத்துடன் மின்துறையை பாதுகாக்க அந்த சட்ட மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும் எனவும், தமிழகத்தில் 3.44 கோடி மின் நுகர்வோர் இருக்கின்றனர். இதில் 6,55,900 கிலோமீட்டர் தொலைவில் மின் பாதைகளுக்கு சுமார் 4.33 லட்சம் மின் மாற்றிகளும் அமைக்கப்பட்டுள்ளன எனவும், தரமற்ற மின் கம்பங்கள், தரமற்ற தளவாட பொருட்களால் தினமும் ஏதாவது ஒரு இடத்தில் மின் விபத்து ஏற்படுகிறது எனவும், இந்த விபத்துக்கு ஓராண்டில் மட்டும் மின்வாரிய ஊழியர்கள் 27 பேரும் பொதுமக்கள் 70 பேரும் இறந்துள்ளனர் எனவும் இந்த மாநாட்டில் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்துக்களை தவிர்க்க தரமான தளவாட பொருட்கள் கொள்முதல் செய்து மின் வாரியத்தில் 63,000 காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும், ஒப்பந்த ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் இந்த தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் 18வது மாநாட்டில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு என்ன சொன்னாங்க?